வக்ஃபு மசோதா சொல்வது என்ன? நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு மசோதாவில் 44 திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. முக்கியமாக தணிக்கை அதிகாரம் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு மாற்றம், 6 மாதங்களுக்கு ஒரு முறை வக்ஃபு சொத்துக்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும், வக்ஃபு வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். வக்ஃபு வாரிய மசோதா மீதான விவாதத்தின் போது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி MNP-க்கள் முழக்கம் எழுப்பினர். திமுகவின் ஆர் ராசா உள்ளிட்டோர் முழக்கமிட்டதை அடுத்து தனது பேச்சை தொடர முடியவில்லை என ரிஜிஜு முறையிட்டார். அப்போது எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருக்குமாறு சபாநாயகர் அறிவுறுத்தினார். ஆனாலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். நாடாளுமன்றத்தில் தாக்கலான வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மசோதாவின் அம்சங்கள் சர்ச்சைக்குரிய வகையில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதிகாரமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அனைத்து நடைமுறைகளும் சரியாக பின்பற்றப்பட்டுள்ளதாக அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார்.